வணக்கம். நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ரியாக்ட் ஆப்ல நீங்க ஒரு பட்டன கிளிக் பண்ணும்போது, அந்த கவுண்ட் மட்டும் எப்படி கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்குது? இல்ல ஒரு ஃபார்ம்ல டைப் பண்றதெல்லாம் எப்படி மறக்காம இருக்கு? இந்த ஞாபக சக்திக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தான் ஸ்டேட் மேனேஜ்மென்ட். அத பத்தி தான் நம்ம இப்போ சிம்பிளா தெரிஞ்சுக்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு காம்போனன்ட்க்கு ஞாபக சக்தி இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம ஒரு பட்டனை எத்தனை தடவை கிளிக் பண்ணோம்னோ அதுக்கு எப்படி தெரியும்? இந்த அடிப்படை கேள்விக்கு ரியாக்ட் கொடுக்கிற பதில் தான் ஸ்டேட். சரி, வாங்க முதல்ல இந்த ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்த்துடலாம். இது ரியாக்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ரியாக்ட் கத்துக்கிட்ட மாதிரி தான். பொதுவா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்களுக்கு ஞாபக சக்தி கிடையாது. ஒவ்வொரு தடவை அதை கூப்பிடும்போதும் அது புதுசா தான் வேலைய ஆரம்பிக்கும். ஆனா ரியாக்ட்ல ஸ்டேட் ஒரு சூப்பர் பவர் மாதிரி. அது நம்ம ஃபங்க்ஷன் காம்போனன்ட்க்கு ஒரு மெமரியை கொடுக்குது. இதை வச்சு நம்மால டேட்டாவை சேவ் பண்ணி தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஒரு காம்போனன்ட்க்கு இந்த மெமரிய நாம எப்படி குடுக்கறது? இதுக்காக ரியாக்ட் நமக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருவிய குடுக்குது. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த யூஸ் ஸ்டேட் ஹூக் தான் ஒரு காம்போனன்ட்க்கு அதோட சொந்த லோக்கல் மெமரியை கொடுக்கறதுக்கான முதல் மற்றும் சுலபமான வழி. முன்னாடிலாம் கிளாஸ் காம்போனன்ட்ஸ்ல திஸ் டாட் ஸ்டேட் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட இது ரொம்பவே ஈஸி. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. கன்ஸ்ட் கவுண்ட் செட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் யூஸ் ஸ்டேட் 0. இந்த ஒரு லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க யூஸ் ஸ்டேட் நமக்கு ரெண்டு விஷயத்த தருது. ஒன்னு கவுண்ட், இதுதான் ஸ்டேட்டோட இப்போதைய மதிப்பு. இன்னொன்று செட் கவுண்ட், இது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இதை வச்சு தான் நாம அந்த கவுண்டோட மதிப்பை மாத்த முடியும். அந்த பிராக்கெட்ல இருக்கிற 0 தான் ஆரம்ப மதிப்பு. சிம்பிள். இந்த அனாலஜி எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. உண்மையிலே ஒரு நம்பர், ஒரு வார்த்தை இல்ல ட்ரூவா ஃபால்ஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க யூஸ் ஸ்டேட் ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது. ஒரு பெரிய ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல பேரு, வயசு, அட்ரஸ்னு 10 விஷயம் இருக்கு. அப்போ என்ன 10 தடவை யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோமா? அப்படி பண்ணா கோட் ரொம்ப குழப்பமா ஆகிடுமே. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல என்ன பண்றது? இந்த மாதிரி சிக்கலான ஸ்டேட்டை சமாளிக்க நமக்கு ஒரு அட்வான்ஸ் டூல் தேவை. அதுக்கு ரியாக்ட் நமக்கு கொடுக்கிற தீர்வு தான் யூஸ் ரெடியூசர். வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிறைய யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் லாஜிக் ஒரு சிக்கலான நூல்கண்டு மாதிரி ஆயிடும். ஆனா யூஸ் ரெடியூசரை பயன்படுத்தினா எல்லா அப்டேட்டும் ஒரு ஒழுங்கான ஒரே வழிபாதையில போகும். இதனால நம்ம கோட் ரொம்ப கிளீனாவும் என்ன நடக்கும்னு ஈஸியா கணிக்கிற மாதிரி இருக்கும். யூஸ் ரெடியூசர்ல சில முக்கியமான பாகங்கள் இருக்கு. இதுல ரெடியூசர் ஃபங்க்ஷன் தான் நம்ம ஸ்டேட்டோட கண்ட்ரோல் சென்டர் மாதிரி. நம்ம டிஸ்பேட்ச் மூலமா ஒரு ஆக்ஷன் அனுப்புவோம். அந்த ஆக்ஷனை வச்சு ஸ்டேட்டை எப்படி மாத்தணும்னு இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன் தான் முடிவு பண்ணும். இந்த ஒப்பீடு யூஸ் ரெடியூசரோட பவரை ரொம்ப அழகா சொல்லுது. யூஸ் ஸ்டேட் மாதிரி இல்லாம இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு வழிமுறை. அதனால தான் காம்ப்ளெக்ஸான ஸ்டேட்க்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். சரி, நம்மக்கிட்ட இப்போ 2 டூல்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டிக்கி நோட் மாதிரி யூஸ் ஸ்டேட், இன்னொன்னு கணக்கு புத்தகம் மாதிரி யூஸ் ரெடியூசர். எந்த சூழ்நிலையில எதை பயன்படுத்தணும்? வாங்க அதை தெளிவா புரிஞ்சுக்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த டேபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஸ்டேட் ரொம்ப எளிமையா ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாம இருந்தா கண்ணை மூடிட்டு யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுங்க. ஆனா உங்க ஸ்டேட் ஒரு பெரிய ஆப்ஜெக்டா இல்ல பல விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு தொடர்போட இருந்தா யூஸ் ரெடியூசர் தான் உங்க கோட சுத்தமா வச்சுக்க உதவும். இது எல்லா டெவலப்பரும் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். ஒரு இடத்துல எழுதின கோட திரும்ப திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது ஒரு நல்ல பழக்கமே கிடையாது. இதுக்கு ரியாக்ட்ல ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. கோட காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அது ஸ்டேட் லாஜிக்கை மட்டும் தனியா எடுத்து அதை ஒரு ரீயூசபிள் ஃபங்க்ஷனா மாத்தினா எப்படி இருக்கும்? அந்த நேர்த்தியான தீர்வு பேர் தான் கஸ்டம் ஹுக்ஸ். இது ரியாக்டோட அஃபிஷியல் டெஃபினேஷன். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கஸ்டம் ஹூக்குங்கிறது ரியாக்டோட புது ஃபீச்சர்லாம் கிடையாது. அது வெறும் ஒரு கோட் எழுதுற முறை. யூஸ்னு ஆரம்பிக்கிற எந்த ஃபங்க்ஷன்லையும் நீங்க மத்த ஹூக்குகளை யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த சிம்பிள் டெக்னிக் நம்ம லாஜிக்கை திரும்ப திரும்ப யூஸ் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான வழியை நமக்கு தருது. இந்த ஸ்லைட்ல பாருங்க எவ்வளோ அழகா விளக்கியிருக்காங்கன்னு. கஸ்டம் ஹுக்ஸ் மூலமா ஒரே கோடை 2 இடத்துல வச்சுக்காம அதை ஒரு பொதுவான இடத்துக்கு மாத்திரலாம். இதனால நம்ம கோட் ரொம்ப சுத்தமாவும் மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நல்லா கவனிங்க. ரெண்டு வேற காம்போனன்ட்ஸ் ஒரே கஸ்டம் ஹூக்கை யூஸ் பண்ணுதுன்னா அதுங்க ரெண்டும் அந்த லாஜிக்கை தான் ஷேர் பண்ணிக்குதுங்களே தவிர ஸ்டேட்டை ஷேர் பண்ணிக்கல. ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் அதோட ஸ்டேட் முற்றிலும் தனித்தனியா அதோட சொந்த மெமரியில தான் இருக்கும். இதை மறக்காதீங்க.
சரி, நாம இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். வாங்க, நீங்க உங்க ரியாக்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல் கிட்ல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். ஸ்டேட்னா ஒரு காம்போனென்ட்டோட மெமரி. சிம்பிளான ஸ்டேட்க்கு யூஸ் ஸ்டேட், காம்ப்ளெக்ஸான ஸ்டேட்க்கு யூஸ் ரெடியூசர். கோடை திரும்ப யூஸ் பண்ணணுமா? அப்போ கஸ்டம் ஹூக்ஸ். இந்த 4 விஷயத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரியாக்ட்ல ஸ்டேட்டை ஹேண்டில் பண்றது உங்களுக்கு ரொம்ப சுலபமாகிடும். இப்போ உங்களுக்கு ரியாக்ட் ஸ்டேட் பத்தின ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்ததா என்ன ஒரு அற்புதமான விஷயத்தை உருவாக்க போறீங்க? உங்க பயணத்துக்கு என் வாழ்த்துக்கள்.